ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் இன் தமிழ். உங்களுக்கு ஏதாவது நாங்கள் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவில் வியூஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக நானும் நிறைய எஃபர்ட் போடுறேன் இந்த வீடியோவை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுக்கு. பட் என்னதான் நான் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் பண்ணாலும் அதுக்கான ட்ரை பண்ணாலும் உங்களோட உதவி, அதாவது ஒரே ஒரு லைக் நீங்கள் போடுறதுனால வீடியோ ரொம்பவே சீக்கிரம் ப்ரொமோட் ஆகும். நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ இன்னும் பெட்டர் ஆகும், இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும், நிறைய விஷயங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஒரே ஒரு உதவி தான் நண்பர்களே, ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ பத்தின உங்களை கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த சிம்பிளான டேர்மை ஒரு ஸ்டாக்கை நம்ம பிக் பண்ணும்போது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்டா பார்க்கப்படுது, இல்ல ஒரு ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட ROCE என்ன, ROE என்ன அப்படிங்கறத பாக்குறது ஏன் முக்கியம் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நீங்க ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ROCE என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்க அந்த கம்பெனில 1 லட்சம் ரூபாய்க்கு ஷேர்ஸ் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 லட்சம் ரூபாயை போட்டு இந்த கம்பெனில நான் ஷேர் வாங்கினேன் அப்படின்னா நான் போட போற காசுக்கு இந்த கம்பெனி 1 இயர்ல எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்கும், இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண போகுது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ற ஒவ்வொரு ரூபாய்க்கும் எத்தனை பர்சன்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. நான் ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணி அந்த கம்பெனில என்னோட மணியை இன்வெஸ்ட் பண்ணி ஷேர்ஸ் வாங்குறேன் அப்படின்னா நான் இன்வெஸ்ட் பண்ண காசு நல்ல விதமா யூஸ் ஆகுதா, நான் போடுற காசுக்கு எந்த அளவுக்கு எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இல்ல அந்த காசை உண்மையிலேயே யூட்டிலைஸ் பண்றாங்களா, இல்ல யூட்டிலைஸ் பண்ணாம வச்சிருக்காங்களா, இல்ல வேஸ்ட் பண்றாங்களா அப்படின்னு எல்லா டீட்டெயிலையும் உங்களுக்கு இந்த ROCE சிம்பிள் கதையா சொல்லிடுங்க. உதாரணத்துக்கு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் கம்பெனியோட 2022 ROCE என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24.3% இருக்கு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எடுக்கிற ப்ராஜெக்ட்ஸ்ல இல்ல இன்வெஸ்ட் பண்ற ஒவ்வொரு 100 ரூபாயிலையும் 24 ரூபாய் 30 காசை ப்ராஃபிட்டா எடுக்கிறாங்க. ROCEல ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா கம்பெனியோட மொத்த கேபிட்டல், இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய், அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி கிடையாது. உதாரணத்துக்கு நீங்க 50,000 நீங்க போட்டிருக்கலாம், இல்லைன்னா 50,000 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கிருக்கலாம், இல்லைன்னா வட்டிக்கு கூட வாங்கிருக்கலாம். ஆனா அந்த டோட்டல் 1 லட்சம் ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணி என்ன ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறது தான் ROCE. சோ அந்த பணம் எப்படி வந்ததுங்கிறது மேட்டர்ல கம்பெனியோட மொத்த கேபிட்டலா என்ன கன்சிடர் பண்ணப்படுதோ அந்த கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணி வருஷத்துக்கு எவ்வளவு ரிட்டர்ன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ROCE. என்ன புரிஞ்சது, எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல வீடியோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது நாங்க இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல ஒரு வீடியோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட சைனிங் ஆஃப். நான் உங்க செந்தில். நன்றி, வணக்கம்.